எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். மசூலிப்பட்டினம் அருகே 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது மொந்தா புயல். அதிதீவிர புயலாக மாறி மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. மொந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் கனமழைக்கு எச்சரிக்கை. 20 மாவட்டங்களில் தாக்கம் இருக்கும் என தகவல். மொந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசு தீவிரம். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நள்ளிரவில் ஆய்வு. திமுகவை எதிர்த்து பேசினால் தன்னை RSS பாஜக காரன் என கூறுவதாக சீமான் வேதனை. கருத்துக்களை கூறுவதற்காக யாரும் தனக்கு ஒரு பைசா கூட தருவதில்லை என காட்டம். சிம்புவின் அரசன் படத்தின் ஷூட்டிங் ஜனவரி முதல் வாரத்தில் முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14ஆம் தேதி திரைப்படம் வெளியாக வாய்ப்பு என தகவல். இனி விரிவான செய்திகள். மொந்தா புயல் தீவிர புயலாக மாறி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்து 420 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. வடக்கு நோக்கி 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. தற்போது இதன் வேகம் அதிகரித்து 15 கிலோமீட்டராக மாறியுள்ளது. ஆந்திராவின் காக்கிநாடா அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கடக்கும் போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொந்தா புயல் தாக்கம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மணலி, எண்ணூர், புதுநகர், மாதவரம், கத்திவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள நீரை அகற்ற உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல், விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், டாடா நகர், எர்ணாகுளம், காக்கிநாடா, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இயக்கப்பட்டும் 65 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மொந்தா புயல் எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மழைநீர் அப்புறப்படுத்துதல், மின்சார பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்டார். திமுகவினரின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் மக்களிடம் சத்தியம் வாங்கி வாக்கு கேட்பதாக சீமான் விமர்சித்துள்ளார். திமுகவை எதிர்த்து பேசினால் தன்னை RSS பாஜக காரன் என்கிறார்கள். பாஜகவை எதிர்த்து பேசினால் திமுகவின் கைகூலி என்கிறார்கள். ஆனால் யாருமே 10 பைசா கூட தனக்கு கொடுப்பதில்லை என சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கொடுத்த 20 லட்சம் ரூபாயை சங்கவி என்பவர் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேற்று மாமல்லபுரத்தில் அழைத்து தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்களுக்கு வரவு வைக்கப்பட்டது. இதில் மரணமடைந்த ரமேஷ் என்பவரது மனைவி சங்கவிக்கு 20 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த தொகையை அவர் விஜய்க்கே திருப்பி அனுப்பியுள்ளார். தங்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறாத விஜய் அளித்த பணத்தை ஏற்க முடியாது என்றும் தங்களுக்கு உயிரை விட பணம் ஒன்றும் பெரிதில்லை என்றும் சங்கவி தெரிவித்துள்ளார். சிம்புவின் அரசன் திரைப்படத்தின் ஷூட்டிங் ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் முடிக்கப்பட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த திரைப்படம் தமிழ் புத்தாண்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டில்தான் சூர்யாவின் கருப்பு திரைப்படமும் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. எனவே சூர்யாவின் கருப்பு திரைப்படமும் சிம்புவின் அரசன் திரைப்படமும் மோதுகிறதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.